ஸ்மார்ட் போன் உலகில் ஆப்பிள் மற்றும் சாம்சங் இடையே உள்ள போட்டி எப்போதும் சுவாரஸ்யமாகவே இருக்கும். சமீபத்தில் ஆப்பிள் தனது புதிய ஐபோன் 17 சீரீஸை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் பெரிய பேட்டரி, மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் மற்றும் வேகமான சார்ஜிங் வசதிகள் உள்ளன. ஆனால் இந்த மேம்பாடுகள் இருந்தபோதிலும் பேட்டரி ஆயுள் விஷயத்தில் ஆப்பிள் இன்னும் சாம்சங்கிற்கு பின்தங்கியே உள்ளது. இது பல தொழில்நுட்ப ஆர்வலர்களிடையே ஒரு முக்கிய விவாதப் பொருளாக மாறியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய ஆற்றல் லேபிள்கள் இந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றன. ஐபோன் 17 மாடல்கள், புதிய ஐபோன் ஏர் உட்பட 1000 முழு சார்ஜ்களுக்குப் பிறகு பேட்டரி ஆரோக்கியம் 80% கீழே குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள், உங்கள் ஐபோனை 1000 முறை முழுமையாக சார்ஜ் செய்த பிறகு அதன் பேட்டரி முன்பு போல் சக்தியை தக்கவைக்காது. இது நீண்டகால பயன்பாட்டிற்கு ஒரு சவாலாக அமையும். மறுபுறம் சாம்சங் இந்த விஷயத்தில் ஆப்பிளை விட மிக முன்னணியில் உள்ளது. அவர்களின் சமீபத்திய கேலக்ஸி S25 சீரீஸ் 2000 சார்ஜ் சுழற்சிகளை கொண்டுள்ளது. இது சாதனங்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்குகிறது. ஆண்ட்ராய்டு அத்தாரிட்டி அறிக்கையின்படி ஆப்பிள் கடந்த ஆண்டு ஐபோன்களில் இருந்த அதே 1000 சார்ஜிங் சுழற்சிகளை தக்கவைத்துள்ளது. ஆனால் சாம்சங் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா மற்றும் S25 பிளஸ் ஆகியவை 2 மடங்கு நீண்ட காலம் நீடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சாம்சங்கின் நடுத்தர ரக போன்கள் கூட 1100 சுழற்சிகள் வரை தாங்கும் திறன் கொண்டவை. பரவாய், இது சாம்சங் தனது பேட்டரி தொழில்நுட்பத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறது என்பதை காட்டுகிறது. நீண்ட காலத்திற்கு ஒரு போனை பயன்படுத்த விரும்புபவர்களுக்கு இது ஒரு பெரிய நன்மையாக இருக்கும். ஆப்பிள் பேட்டரி ஆயுளை பற்றி பேசும்போது செயல்திறனை ஒரு முக்கிய அம்சமாக சுட்டிக்காட்டுகிறது. ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் 39 மணி நேரம் வரை வீடியோ பிளேபேக்கை கையாள முடியும் என்று ஆப்பிள் கூறுகிறது. மெல்லிய ஐபோன் ஏர் ஒரு முழு நாள் பேட்டரி ஆயுளை வழங்குகிறது. மேலும் புதிய மேக்ஸெஃப் பேட்டரி பேக் மூலம் கிட்டத்தட்ட 40 மணி நேரம் வரை பிளேபேக்கை நீட்டிக்க முடியும். இது தினசரி பயன்பாட்டிற்கு போதுமானதாக இருந்தாலும் நீண்டகால பேட்டரி ஆரோக்கியம் குறித்த கேள்வி எழுகிறது. செயல்திறன் ஒருபுறம் இருக்க, பேட்டரியின் ஆயுள் மற்றொரு முக்கிய காரணியாகும். இருப்பினும் காலப்போக்கில் சாம்சங் பேட்டரிகள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பயனர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை அளிக்கும். ஒரு ஸ்மார்ட் போனின் ஆயுளை நிர்ணயிப்பதில் பேட்டரி ஆரோக்கியம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. பேட்டரி சீக்கிரம் பலவீனமடைந்தால் போனின் ஒட்டுமொத்த பயன்பாட்டு அனுபவமும் பாதிக்கப்படும். ஆப்பிள் பேட்டரி ஆயுள் நீங்கள் போனை வாங்கும் இடத்தை பொறுத்து சற்று மாறுபடும் என்றும் கூறுகிறது. அமெரிக்காவில் eSIM கொண்ட ஐபோன் 17 ப்ரோ சுமார் 33 மணி நேரம் வீடியோ பிளேபேக் வழங்கும். ஆனால் இந்தியாவில் நானோ சிம் பதிப்பு சுமார் 31 மணி நேரம் மட்டுமே நீடிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த சிறிய வேறுபாடுகள் கூட சில பயனர்களுக்கு முக்கியமானதாக இருக்கலாம். ஐபோன் 17 ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸ் மாடல்கள் வேப்பர் சாம்பர்களை பயன்படுத்துகின்றன. இது அதிக பயன்பாட்டின் போது, குறிப்பாக கேமிங் அல்லது நீண்ட வீடியோ அழைப்புகளின் போது நிலையான செயல்திறனை வழங்குகிறது. இந்த தொழில்நுட்பம் போனின் வெப்பநிலையை நிர்வகிக்க உதவுகிறது. இது செயல்திறனை மேம்படுத்தினாலும் பேட்டரி ஆயுள் சுழற்சிகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. இந்த அனைத்து மேம்பாடுகளுடன் கூட ஆப்பிள் சாம்சங்கின் பேட்டரி விளையாட்டிற்கு பின்தங்கியே உள்ளது. சாம்சங்கின் பேட்டரி ஆயுள் சந்தேகத்திற்கு இடமின்றி ஆப்பிளை விட சிறந்தது. எனவே நீண்ட கால பேட்டரி ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை முக்கியமாக கருதும் பயனர்களுக்கு சாம்சங் கேலக்ஸி S25 சீரீஸ் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். செயல்திறன் மற்றும் உடனடி பேட்டரி ஆயுளை விரும்புபவர்களுக்கு ஐபோன் 17 ஒரு நல்ல தேர்வாக இருக்கலாம். ஆனால் உங்கள் போனை பல ஆண்டுகளுக்கு பயன்படுத்த திட்டமிட்டால் சாம்சங்கின் பேட்டரி தொழில்நுட்பம் உங்களுக்கு அதிக நம்பிக்கையை அளிக்கும்.